16 மேட்சா பெஞ்சில் உட்கார வச்சிருந்த அந்த பையன் தான் டெஸ்ட் கேப்டன் லிஸ்ட்ல யாருமே படைக்க முடியாத ரெக்கார்டை படைச்சிருக்கான். 1988 மகாராஷ்டிராவில் உள்ள சின்ன கிராமத்துல ஒரு குடும்பம் வாழுது. அவங்க ஒரு பையனும் இருக்கான். அந்த அம்மா அந்த கிராமம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி தான் பையனோட கிட்பேக்கை தூக்கிட்டு இன்னொரு கையில தான் பையனையும் பிடிச்சிட்டு பல மைல் தூரத்துல உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த பையனை கிரிக்கெட் அகாடமியில சேர்த்து விடுறதுக்கு. அங்க அவன் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அங்க ட்ரைனிங் எந்த அளவுக்கு நடக்கணும், அந்த பையனோட கோச் அவன் காலு கீழே ஒரு மார்க்கெட்டே செட் பண்ணிருப்பாரு. அவனோட ஃபுட் ஒர்க் கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அவன் தடுமாறி கீழே விழுந்துருவான். இந்த பிராக்டிஸ்னாலதான் டெக்ஸ்ட் புக் கிரிக்கெட்னா என்னன்னு கரைச்சு குடிக்கிறான். ராப்பகல கஷ்டப்பட்டதுக்கு போலனா மும்பை ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல செலக்ட் ஆறான். 2007 இருந்து 2011 வரை பல சீசன் 1000க்கு மேற்பட்ட ரன்ஸ் அடிச்சோம். இந்தியன் டீம் செலக்டர்ஸ் இவனை கண்டுக்க கூட இல்ல. அதனால இந்தியா டீம்ல டெஸ்ட் மேட்ச்ல 16 மேட்சா பெஞ்சில் உட்காந்துருக்கான். இந்தியன் டெஸ்ட் ஸ்குவாட் ஓவர்சீஸ் மேட்ச்ல ஸ்விங் அண்ட் பவுன்ஸுக்கு திணறும் போது இந்த பையன் மட்டும் நான் விளையாடுறா போறான் அப்படின்னு நினைச்ச இந்தியன் செலக்டர்ஸ் இவனுக்கு சான்ஸ் தராங்க. இதுதான் எனக்கான நேரம் நினைச்ச அந்த பையன் ஹோம் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்ல போற லார்ட்ஸ்ல செஞ்சுரி, ஆஸ்திரேலியா MCG கிரவுண்ட்ல செஞ்சுரி, டெஸ்ட் கேப்டனாவும் மாறி ஆஸ்திரேலியாவை அவன் ஊர்லயே வச்சு அடிச்சு காபால் லெஜெண்டாவும் மாறின அந்த பையன் தான்